வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. ஒரு சூப்பர்பான எக்ஸைட்டிங் நியூஸ் வந்து நிறைய இருக்கு நம்மகிட்ட. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் மூவி வந்து நெக்ஸ்ட் இயர் பொங்கல ரிலீஸ் ஆக போகுது. உங்களுக்கு தெரியும். மியூசிக் வந்து யாரும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனிருத்தா மியூசிக். அவர் வந்து ஒரு மூவிக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் பண்ண போறாரு அப்படின்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து எல்லாருக்கும் காத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து தளபதி விஜயோட லாஸ்ட் ஃபிலிம், ஒரு ஃபேர்வெல். அது எப்படி கிராண்டா செலிப்ரேட் பண்ணி அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃபேர்வெல்ல கொடுக்குறதுன்னு அனிருத்துக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி வந்து ஒரு மூவிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லீவா இருக்கட்டும், பீஸ்டா இருக்கட்டும், அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு அனிருத் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஹனுமன் கைன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 சாங் விட்டு வேர்ல்டு வைட் பாப்புலர் ஆகி ஒரு பெஸ்ட் ரேப்பர் அப்படின்ற நேம் வந்து வாங்கியிருக்காரு. அவரும் ரொம்ப இந்தியாவை சேர்ந்தவர் தான். ஆனால் ஹாலிவுட் லெவலுக்கு அந்த சாங்ஸ் இருக்கும். நானே ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எந்த ஹாலிவுட் சிங்கர் வந்து ஒரு இங்கிலீஷ் ரேப்பர் தான் பாடிப்பாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக வேர்ல்டு வைட்ல ட்ரெண்ட் ஆயிருக்காருன்னா ஒரு வேற லெவலான விஷயம். அவரு கூட அனிருத் கொலாப் பண்ண போறாரு. எந்த மூவிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயகன் மூவில ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஹனுமன் கைன் அனிருத் கொலாபரேஷன் எப்படி இருக்கும் ஜஸ்ட் நினைச்சு பாருங்க. தேட்டர்ல ஒரு ஃபயரா இருக்கும். அந்த காம்பினேஷனை நினைக்கும் போது அந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது. ஸோ சாங் வந்தோட அப்டேட்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் நிறைய நியூஸ் வந்து கிடைக்கும். காட் பிளஸ் யூ சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல அந்த ரேப் போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அன்மன் கேட்க்கு ஒரு ரேப் போர்ஷன் வந்து அந்த சாங்கில் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா குட் பேட் அப்ளோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 100 crore ப்ளஸ் கிராஸ் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் எவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி வந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு. அஃபிஷியலாக வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸாக இருக்கட்டும், குட் பேட் அக்லி டீமில் இருக்க யாருமே அஃபிஷியலாக அந்த ஓவர்சீஸ் நம்பர்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட் அக்யூரேட்டட் சோர்சஸ் கிட்ட இருந்து வந்த இன்ஃபர்மேஷன்ஸ் படி 250 crore மேலே கிராஸ் ஆயிருக்கு இப்போ வரைக்கும். ஷுவர் ஷாட்டாக வந்து அவரோட லைஃப் டைம் கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து 350 கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 2 வீக்கெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு மேசிவான க்ரோத் கலெக்ஷன் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 100 crores அப்படின்றது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் வந்து அது இவ்வளோ சீக்கிரம் வந்து ரீச் பண்ணியிருக்கு. அந்த பொட்டன்ஷியல் இருக்குது மூவிக்கு. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம் என்ன ஃபைனல் ரிசல்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஐகே அப்படின்ற ஒரு மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடி வந்திருக்கும். பிரதீப் ரங்கநாதோடது அண்ட் கிருத்தி ஷெட்டி வந்து ஹீரோயினா பண்ணுறாங்க. விக்னேஷ் வந்து டைரக்டர் அண்ட் அனிருத் மியூசிக். ஆல்ரெடி தீமா சாங் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. மூவி வரதுக்கு முன்னாடியே அந்த ஒரு ஹைப்பை கொடுத்துருக்கு அந்த சாங் மூலயமா. அந்த மூவியோட ஷூட்டிங் வந்து இப்போ ரேப் ஆயிருக்கு. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப சீக்கிரமா சொல்லியிருக்காங்க. எஸ் ஜே சூர்யாவும் அந்த கேஸ்ட்ல இருக்காரு. அதாவது பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் செகண்ட் மூவி இப்போ ஒரு தேர்ட் மூவி ஹீரோவா பண்றாரு. ஒரு வேற லெவலான ஒரு கரியர் க்ரோத் இந்த மூவி ஹிட் ஆச்சுன்னா அவர் கண்டிப்பா இருக்கும். அவரை யாராலையுமே அசைக்க முடியாத இடத்துக்கு அவர் போயிடுவாரு. இப்போதைக்கு மார்க்கெட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் தான். மோஸ்ட்லி இன்டர்வியூஸ் அண்ட் ரீல்ஸ் அண்ட் சாங்ஸ் மூலயமா தான் ஒரு மூவிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கக்னேஷனும் ஒரு மார்க்கெட்டிங்கும் கிடைக்குது. இந்த டைமில் அவர் மேசிவாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் இப்போ இருக்க டெக்னாலஜிஸை. ஸோ அப்போ அவரோட மூவி ரிலீஸ் ஆக போகுது. அதோட மூவி பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம். அப்பாவும் பையனும் ஒரே பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அது டைம் ட்ராவல் ஃபிலிம் தான். ஸோ எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவன் பார்க்கலாம். விக்னேஷோட டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன எமோஷனல் கனெக்ட் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரதீப்போட அந்த காமெடி சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய நியூஸ் அப்டேட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பேட் அக்லி ரிவ்யூ நம்ம வந்து போட்டுருந்தோம். ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய மூவி அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்காக வந்துட்டு இருக்கு. அண்ட் கூலியோட ஒரு சில அப்டேட்ஸுமே வந்து நம்மளுக்கு இப்போ வந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.